பெரிய கோடீஸ்வரங்கள் பிஸ்னஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க லைஃப்பில் முன்னேறுறாங்க? தோல்வியே அவங்களுக்கு வராதா? ஏன் அவங்க எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காதா? எப்படி அவங்க மேலும் மேலும் போகிறாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்க யோசிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்ல செய்யவே மாட்டாங்க. அதை பற்றி ஒரு 5 விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என் பேர் ஸ்ரீராம். மைண்ட் செட் சம்மந்தமாகவும் எண்ணம் போல் வாழ்க்கையும் நெகட்டிவ்லேருந்து நீங்கள் பாசிட்டிவாக மாறத பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதில் 1, 2, 3 வீடியோ நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி கோடீஸ்வரன்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க? அவங்களுக்கு தோல்வியே இருக்காதான்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லைஃப்பில் தோற்று போகிறதுக்கு அவங்க எந்திரிச்சு எப்படி வராங்கன்றதை பற்றி தான் 5 விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்க்டாப் டேபிள் எப்பயுமே க்ளீனாக வச்சுருப்பாங்க. இதில் எப்படி அவங்க ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவங்க எண்ணம் எப்படி இருக்கும்னா அவங்க இருக்கிற இடம் எல்லாமே க்ளீனாக இருக்கணும், டிசிஷன் மேக்கிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு டெஸ்க்டாப்பு, ஒரு மணி பர்ஸ் அதெல்லாம் நீங்கள் க்ளீனாக வச்சுருந்தா உங்களோட டிசிஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செயல் வடிவம் கரெக்டாக கொடுப்பீங்க, க்ளீனாக அந்த இடத்த வச்சுருப்பீங்க. க்ளீனாக வைக்கிறனால அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் செய்யும் போது உங்களோட ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அது நீங்க அதுல தோல்வியும் அடைஞ்சிருப்பீங்க, திருப்பி டக்குன்னு அதுல எந்திரிச்சு பாசிட்டிவா எந்திரிச்சு இதுக்கு ஏன் நம்ம தப்பு பண்ணோம், அடுத்து இதை செய்யக்கூடாது, அடுத்த முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு R&D ஒர்க் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்க இருக்கிற இடமும் சரி, அவங்க பேசுற இடமும் சரி, எல்லா இடமும் கிளீனாவும் இருக்கும். அவங்க டேபிள்ஸ் நீங்க எந்த ப்ரொஃபஷனலும் எடுத்து பாருங்க, ஒரு கம்பெனில எடுத்து பாருங்க, அவங்க ஜெயிச்சவங்க அத்தனை பேர் ஒரு டேபிள், நீங்க உங்க மென்டார்ஸ் எந்ததையும் பாருங்க, அவங்க டேபிள் எல்லாமே அவங்க இருக்கிற இடம் கிளீனா இருக்கும், அவங்களும் கிளீனா இருப்பாங்க. முக்கியமா மணி பிரஸ் பார்த்தீங்கன்னா கிளீனா இருக்கும். அவங்க அந்த நோட்டை கூட கரெக்டாக அழகாக அடுக்கி வச்சிருப்பாங்க. அது பார்க்கும் போதே அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். அதனால அவங்க டிசிஷனும் அவங்க செய்கிற செயல் வடிவமும் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால தான் இந்த நடக்குது. அதனால ஃபர்ஸ்ட் உங்கள் டேபிளை க்ளீனாக வைக்கிறது யோசிங்க. செகண்ட் திங்க் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா காரை ஓட்டவே மாட்டாங்க. அவங்க செய்ய போகிற எந்த விஷயங்களும் அவங்க நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. காரணம் என்ன பார்த்தா அதுக்குன்னு ஒரு டிரைவர் வச்சிருப்பாங்க. அவன் டிரைவர் அவனோட வேலை கார் ஓட்டுறது. இவருக்கு நான் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் நான் எப்படி போகணும், டிசிஷன் எப்படி எடுக்கணும், அந்த திங்கிங். அந்த கார் ஓட்டுற டைம்ல கூட அவர் ஏதாவது படிப்பாரு, இல்ல ஏதாவது கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு, போன்ல கொடுப்பாரு, டிசிஷன் கொடுப்பாரு, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கார் ஓட்டிக்கிட்டே இருப்பாரு, அவரோட வேலை. இவரோட பிசினஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே அவங்க டிரைவர்ன்ற வேலை. அதனாலதான் அடுத்த வேலைகளை அவங்கவுங்க சின்ன சின்ன வேலையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறனால தான் அவர் ஜெயிக்கிற வேலையை அவர் பார்க்கறனால தான் கம்பெனி க்ரோ ஆகுது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்க பொறுப்பா அவங்களுக்கு லேர்ன் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்து அவங்கள பில்டப் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண நீங்க க்ரோ ஆயிட்டே இருப்பீங்க. கீழே ஒரு டீமா ஒரு 100 பேர் இருப்பாங்க, உங்க கம்பெனி வளரும். அதனால எப்பயுமே கார் டிரைவர் ஓட்டவே மாட்டாங்க, அவங்க ஓனாவே இருக்கும், அதுக்குன்னு ஒரு டிரைவர் இருப்பாங்க. 3வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், யாருக்கிட்டையும் எங்கேயும் சண்டை போட மாட்டாங்க, கோவமே பட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கோவம் பெரிய ஆபத்து. நடு ரோட்ல எங்கேயாவது சண்டை போட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? பெரிய ஆளுங்க, பெரிய கோடீஸ்வரன், பிஸ்னஸ் மேன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த டைம் வேஸ்ட். அந்த கோவப்படுறதுனால அவங்க எவ்வளவு அஃபெக்ட் ஆகும், அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆகும், மனசு எந்த ஆகும், அவங்களால அடுத்த ப்ராசஸ் எதுவுமே பண்ண முடியாது தெரியும். அதனால தான் அவங்க இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்க கோவமே பட மாட்டாங்க. நின்று நிதானமாக சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க போக்கில் போய் சொல்லி வரனால அந்த கோவன்றது இயல்பாகவே அவங்களுக்கு இருக்காது. அவங்க கோவப்படுவாங்க, ஆனால் வேலை பார்க்குற இடத்துல, அவங்க செய்கிற இடத்துல, தேவையில்லாத இடத்துல போய் சண்டை போட்டு நடு ரோட்ல கத்தி குமிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோட்ல சண்டை போறத எங்கேயாவது நீங்க பண்ணீங்கன்னா தயவுசெய்து நிப்பாட்டுங்க. அவங்க கோடீஸ்வரனால இருக்கிறதுக்கு காரணமே முக்கியமா யாருக்கிட்டையும் எங்கேயும் கோவப்பட மாட்டாங்க, நடு ரோட்ல சண்டை போட மாட்டாங்க. 4வது பாயிண்ட், வீட்டிலேருந்து நம்ம வெளியில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எங்கே இருந்தாலும் சில பேரோட மனநிலை இருக்கும். பெரிய பிஸ்னஸ் மேன் பண்ணிட்டு இருந்த சில பேர்லாம் பார்த்தா பூட்டு எழுத்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் 1க்கு 4 தடவை பூட்டிட்டு வெளில வந்துடுவாங்க. திருப்பி 1, 2, 3 தடவை திருப்பி அந்த பூட்டில் தொங்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன இருக்குன்னா வேற யாருக்குமே எந்த பொறுப்பையுமே கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே அவங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுலேருந்து ஆஃபீஸ் ஒர்க்லையும் கூட்டுறதுலேருந்து எல்லாமே அவங்களோட திங்கிங்லேயே இருப்பாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பெரிய கம்பெனி, பெரிய மல்டிநிலர் 1க்கு 4 ஜுவல்லரி ஷாப்பு, 10 இதுக்கெல்லாம் எந்த ப்ராடக்ட் வேணா எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையும் அந்த ஓனர் இருக்க மாட்டாரு. அவர் கல்லால உட்காந்து எந்த பணத்தையும் வாங்கிட்டு இருக்க மாட்டாரு. அதுக்குன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்க பூட்டுவாங்க, திருப்பி காலையில வரும்போது திறப்பாங்க, சாயந்தரமும் பூட்டுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க, அதுக்குன்னு கேமரா இருக்கும், பார்க்கும், எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க பொறுப்பை அடுத்தவங்ககிட்ட கொடுத்து டெவலப் பண்ணும் போது அந்த ஓனர்ன்றது அடுத்த கடை ஓபன் பண்ண போவார், அடுத்த பிசினஸ், அடுத்த பிராண்ட்,
பிரான்ச் இந்த மாதிரி தான் இருக்கும் தவிர எப்பயுமே ஒரே பொறுப்பை மாத்திரம் பண்ணீங்கன்னா நீங்க க்ரோவே ஆக மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அப்பதான் வளர முடியும். அவங்களும் வளருவாங்க, நீங்களும் வளருவீங்க, உங்களுக்கு பிசினஸ் க்ரோ ஆகும், வெல்த் நல்லா பணம் உங்ககிட்ட வரும். யோசிச்சு பாருங்க. 5வது யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்கவே மாட்டாங்க. எப்படி சொல்லலாம்னா, தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நான் தோத்துட்டேன், இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் எதுவும் இல்லை, எனக்கு சொத்து வரல, பணம் வரல, இனிமேல் நான் ஜெயிக்கவே முடியாது, பிசினஸ் போச்சு, அது போச்சுன்னு சில பேர் நிற்கவே மாட்டாங்க. R&D மாதிரி அடுத்தவங்க டக்குன்னு எந்திரிச்சு தோத்தாலும் அடுத்தது ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அதை ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. கொஞ்சம் சின்ன ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. சரி தோத்துட்டேன், இனிமேல் இந்த ஸ்டெப்பா நான் பண்ணக்கூடாது, இனிமேல் அடுத்து ஏன் என்ன செய்யக்கூடாதோ அது செய்ய மாட்டாங்க. அடுத்து செய்ய வேண்டிய விஷயத்தில் செஞ்சு அடுத்து எந்திரிச்சு வர லெவலுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதுலயே உட்காந்து நெகட்டிவ்லயே உட்காந்து அந்த இடத்துல சுருண்டு படுத்து அந்த இடத்துல ஐயோ போச்சே வாழ்க்கைன்னு யாருக்குமே இருக்க மாட்டாங்க. அழுதுட்டே இருக்கலாம் மாட்டாங்க. எந்த பிசினஸ் அழுகவே மாட்டாங்க. உட்கார்ந்து ரொம்ப டென்ஷன்லாம் ஆக மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த மூவ் பண்ணலாம், கீப் ஆன் மூவ். லைஃப்ல நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸ்டெப் எடுக்க தான் வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும்ன்றது பிசினஸ் மேனோட எண்ணம் இருக்கும். நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள்ல செய்யாம இருங்க. அவங்கள மாதிரி நீங்களும் கோடீஸ்வரர் ஆக முடியும், சக்சஸ் கிடைக்கும். கோடீஸ்வரர் ஆகுறோமோ இல்லையோ, ஆனா நம்மளுக்கு ஒரு லைஃப்ல சக்சஸ்ன்றது ஆகிறதுக்கு லைஃப்ல இருக்கு. அதுக்கு நம்ம இந்த ஸ்டெப் எல்லாம் 100% நம்ம கடைப்பிடிச்சோம்னா இன்னைக்கே ஆக மாட்டோம். அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும், வெயிட் பண்ணணும், ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை நீங்க ஒழுங்கான முறையில் அந்த திங்கிங்ல போனீங்கன்னா நீங்களும் ஒரு பிசினஸ் மேன் ஆக முடியும். பிசினஸ் மேன் ஆகினீங்கன்னா ஆஃபீஸ் லெவல்ல நீங்க டெவலப் ஆக முடியும். யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நானும் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்களும் உங்களால பண்ண முடியும். யோசிங்க. ஒரே எவ்வளவோ விஷயத்தை நீங்க செஞ்சுட்டீங்க. இந்த 5 விஷயத்த செய்யாம இருக்கு பாருங்க, ஜெயிப்பீங்க.